ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான 8 கேஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் தமிழ். ஏர் செல்ஃபி ட்ரோன். இது ஒரு இட்டாலி ப்ராடக்ட். இந்த ஏர் செல்ஃபி ட்ரோன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் அண்ட் குரூப் செல்ஃபீஸ் அண்ட் வீடியோ ஷூட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன சைஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. உங்களோட பாக்கெட்லேயே இந்த ட்ரோனை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஃபோனோட பேக் கேஸ்லேயே இந்த ட்ரோனை வச்சுட்டு நம்ம சுற்றலாம். அந்தளவுக்கு ஒரு சின்ன சைஸில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உங்களோட பாக்கெட்லேயே எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதில் 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080pயில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் 30 ஃப்ரேம் per செகண்ட்ஸில். அண்ட் இன்டர்னலாக 8 GB மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்டர்னலாக எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட மொபைலில் இதை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன் டச் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். அனலாக் சிம்பிள் கெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ஹேண்ட் ஆக்ஷன் வச்சே இது செல்ஃபி எடுக்கலாமா வேணாமான்னு புரிஞ்சுக்கும். வித்தவுட் ஃபோன் கனெக்ஷன், உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ஷனே இல்லாமல் உங்களோட ஹேண்டை வச்சே இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $119 கொடுத்துருக்காங்க. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 8,700 rupees. நம்பர் 2, ஸ்மார்ட் மாஸ்க். இது ஒரு இட்டாலி கண்ட்ரியோட ப்ராடக்ட். இந்த ஸ்மார்ட் மாஸ்க் ஜஸ்ட் இந்த கொரோனா பீரியடில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாஸ்க் எல்லாமே உங்களோட நோஸ் அண்ட் மவுத்தை ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த ஸ்மார்ட் மாஸ்க் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால உங்களோட மவுத் அண்டு அவங்களோட ஸ்மைல் எல்லாமே பர்ஃபெக்டாக இன்னொருத்தவங்களுக்கு கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட டிசைன் அழகாகவும் ரொம்ப எலகண்ட்டாகவும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மாஸ்க் சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ½ hour சார்ஜ் பண்ணால் போதும். 2-3 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்குடா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது சார்ஜ் பண்ணி வச்சோம்னா அந்த கரண்ட் ஃபில்டரில் அப்ளை ஆகும். ஸோ அந்த ஃபில்டரில் இருக்க பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும். லைக் மஸ்கிட்டோ பேட் மாதிரி. இப்போ வர குவாலிட்டியான மாஸ்க் எல்லாமே அப்படி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் மேனுஃபேக்சர் அப்போயே உங்களுக்கு அந்த மாஸ்கில் பவர் சப்ளை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வைரஸ் அட்ராக்ட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான அந்த சக்தி அதில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $92. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 6,700 rupees. நெக்ஸ்ட் ஒன் இஸ் FITT 360 கேமரா. இது ஒரு கொரியன் கண்ட்ரியோட ப்ராடக்ட். இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு வியரபிள் நெக் பேண்ட் 360 கேமரா. இதை யூஸ் பண்ணி நம்ம 360 வியூ ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியாக வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க, சைடில் ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க, அண்ட் பேக்கில் ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு 360 ஆங்கிளில் உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் ஃபுல்லாக கவரேஜ் ஆயிரும். இதில் 4 people நீங்கள் கனெக்ட் பண்ணி வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறீங்கன்னா இந்த 360 கேமரா உங்களோட கழுத்தில் மாட்டிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க 360ல் மூவ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தில் இல்லாமல் ஃபோன்லேயே 360 வியூவில் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இது பேசிக்கலாம். அண்ட் இதில் கண்டினியூஸாக 60 minutes ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இன்டர்னல் 64 GB கொடுத்துருக்காங்க. யூடியூப், ஃபேஸ்புக் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $400. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 29,000 rupees. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது ரொம்ப ஒரு பிரிட்டி கூலான ஒரு இன்வென்ஷன். இது இஸ்ரேல் கண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்டபுள் ஸ்கூட்டரை நீங்கள் ட்ராலி சூட்கேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் இதை மடக்கி எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸில் இல்லைனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இதை சூட்கேஸ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஸ்கூட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பர்சன் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். அந்த பர்சனோட வெயிட் 120 kg தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதை 4 to 5 hours ரீசார்ஜ் பண்ணால் 20 kilometerக்கு நம்ம இதை ஓட்டிகிட்டு போய்க்கலாம். இதில் செல்ஃப் ஷட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இதில் ஷட் டவுன் ஆயிரும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2,800. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 2,50,000. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி சேர். இந்த சேரை W ஷேப்பில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேரில் ரொம்ப நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நெக் பெயின் அண்ட் பேக் பெயின், ஹெட்டாக் வரதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சேரில் மணிக்கணக்காக உட்காந்து நம்ம சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நெக் பெயின், பேக் பெயின் அண்ட் ஹெட்டாக் வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த சேர் யூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லி அந்த கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சேரை வந்து நம்ம ரீடிங்க்கும் மெடிடேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $380. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 27,000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிஃப்ட்வேர் ஸ்டடி ஸ்பூன். இது வந்து ஒரு அமெரிக்காவோட ப்ராடக்ட். இந்த கேஜெட்ஸ் வந்து நடுக்குவாதம் டிசீஸ் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிளைசிங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரொம்ப ஷேக் ஆகும். அவங்க ஸ்பூனில் சாப்பிடும்போது அந்த ஸ்பூனில் இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இந்த லிஃப்ட்வேர் ஸ்டடி ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னா 70% ஆஃப் அந்த ஸ்பூன் ஷேக்கை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபுட்டு ஈஸியாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் இதில் வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 hourக்கு வந்து இதில் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 3 meals வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $195. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 14,000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீபர்ட் ஸ்மார்ட் விஷுவல் இயர் கிளீனிங் ராட். இது வந்து ஒரு ஹாங்காங் கண்ட்ரியோட ப்ராடக்ட். அண்ட் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி காதில் உள்ள அழுக்க வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வுட்டு இயர்பட்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் இயர்பட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிவைஸில் வந்து ஒரு சின்ன மைக்ரோ கேமரா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம காது க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து இந்த கேமரா வந்து நம்மளுக்கு உள்ள என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபோன் டிஸ்பிளேயில் வந்து காமிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 11 type ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அக்சசரிஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து 72 வேரியஸ் ஆஃப் இயர் கிளீனிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 1.5 hours வந்து இதில் சார்ஜ் பண்ணோம்னா 2 monthsக்கு நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3+ ஏஜுக்கு மேலே இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $1,775 ஹாங்காங் டாலர். நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 1,600 rupees. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரோன் கன் டாக்டிக்கல். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட். ஆஸ்திரேலியன் கண்ட்ரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் கன்னை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரோன் வந்து பறக்க விட்டுட்டு இருந்தோம்னா ஸோ இந்த கன்னை வச்சு ஈஸியாக நம்ம ட்ரோனை வந்து செயலுக்கு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி ஆஃபீஸ் அண்ட் ஏர்போர்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அன்வான்டாக வந்து ட்ரோனை வந்து பறக்க விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பறக்க விட்டோம்னா வந்து அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரோன் கன்று வச்சுருந்தாங்கன்னா நம்மளோட ட்ரோனை வந்து அவங்க ஈஸியாக வந்து சீஸ் பண்ணலாம். அப் டு 2 kilometer ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த கன்னை வச்சு ஈஸியாக வந்து சீஸ் பண்ணி நம்மளோட வீடியோ டிரான்ஸ்மிஷனை வந்து செயலுக்கு வைக்கலாம். திரும்ப வந்து அந்த ட்ரோனோட ஓனருக்கே வந்து அந்த ட்ரோனை வந்து அனுப்பி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த ட்ரோன் கன் டாக்டிக்கல். ஸோ இந்த ட்ரோன் வந்து ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து ஆர்மி டிஃபென்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மக்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து சேல் பண்ணுறதில்ல. அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து கொடுக்கல. மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கண்ட்ரி கவர்மெண்ட்ஸுக்கு தான் வந்து விற்றுட்ருக்காங்க.